ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வீக்கெண்ட். ஸோ 2 நாள் வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 நாளுக்கு வந்துட்டு நம்ம ஏகப்பட்ட டாபிக்ஸ் வந்துட்டு கவர் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இந்த 2 நாள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்தராக வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நான் கேதர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அப்படின்னா தான் அந்த வீடியோ நிறைய ஆடியன்ஸ் ரீச் பண்ண எங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மார்க்கெட் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்பெஷலாக ஹெல்த் கேர் இண்டெக்ஸை தவிர மிச்ச எல்லா இண்டெக்ஸ்லையும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெஷலாக வந்துட்டு இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்துட்டு பிஎஸ்யூ பேங்க்ஸ். ஏன்னா குறிப்பாக வந்துட்டு இன்றைக்கி வந்து சில ரிசல்ட்லாம் வந்துட்டு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத பிஎஸ்யூ பேங்க் சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி யூனியன் பேங்க் வந்துட்டு கிட்டத்தட்ட 50% மேலே இயர் ஆன் இயர் க்ரோத் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து நல்ல ஒரு ரிசல்ட். அதனால் இன்றைக்கி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு பிஎஸ்யூ பேங்க் சைடே இருந்துச்சு. கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டுமே பிஎஸ்யூ செக்டர் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 2.75% வந்து இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே எதிர்பார்த்தது தான். ஆல்ரெடி நம்ம ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க இந்த தடவை பிஎஸ்யூ பேங்க்ஸ் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுதான் வந்து நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் ரிசல்ட் பேஸ் பண்ணி வந்துட்டு பிஎஸ்யூ செக்டர் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இது இருக்குது. ஸோ நம்மளோட ஐ எப்பவுமே வந்துட்டு பிஎஸ்யூ பேங்க் இருக்கணும் ரீசெண்ட் டைமில். ஓகேங்களா? நம்ம சேனலில் ஒரு ஃபண்டமெண்டல் வீடியோஸும் நிறையா போட்டிருப்போம். அந்த வீடியோ வந்துட்டு நான் ஒரு வீடியோ போடும்போது ஒரு ஸ்டாக்கை டேரெக்டாக பை பண்ணுங்கள், இல்லை இந்த ஸ்டாக்கை பை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. சில கோட் வேர்ட்ஸ் தான் அதில் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஒரு ஸ்டாக்கை பற்றி இது அண்டர் வேல்யூவாக இருக்குது, இது க்ரோத் இருக்குது, இது ஃபியூச்சர் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஸ்டாக்கை நீங்கள் பைக்கை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். இல்லை அந்த கம்பெனி எல்லாம் பண்ண மாட்டேங்குது, ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் க்ரோத்தில் லோவாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி சில ரெட் ஃப்ளாக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா தயவுசெய்து இந்த கம்பெனி பார்க்க போகாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதனால் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு. ப்ரோ நீங்கள் தெளிவாக வாங்குங்கன்னு சொல்லவே இல்லை. அதனால் நான் வந்துட்டு உங்களோட வீடியோ பார்த்துட்டு மதர்ஸ் இன்டர்நேஷனல் வாங்காமல் விட்டுட்டேன். நீங்கள் வீடியோ போடுறப்போ அது 86 ரூபாயில் இருந்துச்சு, இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட 110 ரூபாய்க்கு கிட்ட போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நேற்று ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் ஒரு பிரதர். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அது ஏன் மிஸ்டேக் கிடையாது. ஏன்னா யூடியூப்பில் வந்துட்டு சில கைடன்ஸ் இருக்குது, சில வரைமுறைகளை யூஸ் பண்ணி தான் நம்ம வீடியோஸ் அப்படிங்கிற அப்லோட் பண்ணணும். இல்லைனா நம்மளை வந்துட்டு செபி பேன் பண்ணிடுவாங்க. அதனால் அந்த கைடன்ஸில் யூஸ் பண்ணி போடும்போது இது மாதிரி சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நடக்கிறது சகஜம் தான். இது வரைக்கும் நான் அதை கிளியர் பண்ணல, இப்போ கிளியர் பண்ணுறேன். டெஃபினட்டாக நான் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கா கெட்ட ஸ்டாக்கா அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் எதையுமே வந்து டெஃபினட்டாக சொல்ல முடியாது. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் சொல்ல வரது என்ன அப்படி உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புகிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு டாடா பவர் பற்றி ஒரு முக்கியமான நியூஸ் தான். ஸோ டாடா பவர் பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்க குஜராத் கவர்மெண்ட்டோட கிட்டத்தட்ட 10,000 மெகாவாட் மின்சார உற்பத்தி, அதாவது ரினியூவபிள் எனர்ஜி சைடில் வந்துட்டு உற்பத்தி பண்ணுறதுக்கான ஒரு MOUவில் சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் குஜராத்தில் செயல்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த பகுதிகளில் 2030 இவங்க செலக்ட் பண்ணுற சிட்டிஸில் எல்லாமே வந்துட்டு 50% ஆஃப் கன்சம்ஷன் ஃபுல்லாகவே வந்துட்டு கண்டிப்பாக ரெனியூவபிள் எனர்ஜி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் பிளானாக வச்சிருக்காங்க. அதுக்காக வந்துட்டு கிட்டத்தட்ட 70,000 கோடி மதிப்பில் ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. டெஃபினட்டாக இது டாடா கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட். இதனால் கண்டிப்பாக மண்டே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்டாக்கில் இருக்க போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா டாடா ஸ்டாக் வந்துட்டு குறிப்பிட்ட காலமாக ஒரு கன்சால்டேஷன் பீரியட்லேயே இருந்தாங்க. டெஃபினட்டாக ஒரு நல்ல நியூஸ் வந்ததுக்கப்புறமா வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் டெக்னிக்கலாக பார்க்கும்போது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸையும் கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸும் டாடா பவருக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு மண்டே கொடுக்கும். ஸோ இன்ட்ராடேக்கு கன்சிடர் பண்ணுறவங்க டெஃபினட்டாக மண்டே வந்துட்டு டாடா பவர் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரிசல்ட்டு தான். ஸோ Q3 நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 58.5% இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 3,558 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்துட்டு கிட்டத்தட்ட 9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குவார்டர் 3.3% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 9,428 கோடி வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் மூலமாக இவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ டுடே மட்டுமே இவங்க 5.42% இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்டாக்கை கிட்டத்தட்ட எவ்வளோ சொல்லியிருந்தோம், 105 ரூபாய்க்கு பை பண்ண சொல்லியிருந்தோம். யாரெல்லாம் பை பண்ணீங்க அப்படிங்கிறது தெரில. அப்படி இல்லைனா மறுபடியும் வந்துட்டு நம்ம 110 ரூபாய்க்கு பை பண்ண சொல்லியிருந்தோம். இந்த 2 இடத்துலையுமே நம்ம பை கால் கொடுத்துருந்தோம். ஏன்னா 2 இடமே வந்துட்டு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடத்தியிருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த நம்ம சொன்ன இடத்துல பை பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு இந்நேரம் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துட்டு ஸ்டாக் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக நான் இந்த 2 இடத்துலையுமே பொசிஷன் அப்படிங்கிறத எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ டெஃபினட்டாக நீங்களும் எடுத்துருப்பீங்க நம்புகிறேன். யாரெல்லாம் எடுத்துருக்கீங்களோ மண்டே வந்துட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு டைப் பண்ணுங்கள். ஏன்னா நியூஸ் பேசிஸில் மேலே போனனால அகைன் மண்டே வந்துட்டு ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா அந்த ட்ரெண்டின் வரைக்குமே போக வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ மண்டே என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் நல்ல ஒரு டிசிஷன் எடுக்கலாம். அதே போல் சென்ட்ரல் பேங்க்லேயும் வந்து நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சென்ட்ரல் பேங்கோட ப்ரொஜெக்ஷனும் வந்துட்டு Q3 நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு எல்லா ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக அது மேலேயும் ஒரு கண் வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
அடுத்ததாக ஹச்சி இன்ஃப்ரா தரப்புல முக்கியமான தகவல் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. அவங்க ரயில்வே ரிலேட்டடான 710 கோடி மதிப்பிலான ஆர்டர் வந்துட்டு அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அது மூலமாக வந்து கிட்டத்தட்ட ஸ்டாக் ஒரு 2.75% வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த ப்ராஜெக்ட் பார்க்கும்போது இவங்க மகாராஷ்டிராவில் 46 கிலோமீட்டருக்கு ரயில்வே பாலங்கள் அமைக்கிற ஒரு கான்ட்ராக்டை வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த கான்ட்ராக்டோட டியூரேஷன் பார்க்கும்போது 30 மந்த் இந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு நீளும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த ஒரு நல்ல ஒரு நியூஸ் தான். ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி ஸ்டடி பண்ணிட்டு ஃபர்தராக இந்த ஸ்டாக் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி நம்ம டிசிஷன் மேக் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த நியூஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது HCL டெக்னாலஜிலேருந்து முக்கியமான தகவல் கிடச்சிருக்கு. அவங்க டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பர் ஸ்டாக்குக்கு 12 ரூபீஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் வந்துட்டு January 20 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க Q3 ரிசல்ட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ Q3 ரிசல்ட்டோட ஓவர் வியூன்னு பார்க்கும்போது கம்பெனியோட ரெவன்யூ வந்துட்டு கிட்டத்தட்ட 6.65% இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 28,446 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்துட்டு இவங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டுமே ஒரு 3.77% அப்படிங்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ குவார்டர் ரிசல்ட் செக் பண்ணும்போது டிசம்பர் 2023 வந்துட்டு கிட்டத்தட்ட 28,446 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சேல்ஸ் வைஸில். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது 6,778 கோடி. கிட்டத்தட்ட போன குவார்ட்டரில் வந்துட்டு 5,929 கோடி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் போன டிசம்பரில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலும் 1,365 கோடி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஈரான்லையும் சரி குவார்ட்டர்லையும் சரி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. அதே போல் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் வந்துட்டு கிட்டத்தட்ட 5,874 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் குவார்ட்டராக வந்துட்டு 5,128 கோடி தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அதே போல் போன இயரில் வந்துட்டு 5,372 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனி சைடு வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அஸ்யூஷுவல் வந்துட்டு நெட் ப்ராஃபிட் சைடு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பெனி ரிசல்ட் பொறுத்தளவுக்கும் ரொம்பவும் பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கிரைப் பண்ணியிருந்தோம் ப்ரிவியூவில். ஸோ அதிலே சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்துட்டு HCL கம்பெனி நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க. டெஃபினட்டாக ஸ்டாக் மேலே போவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். நம்ம நினைக்காத நடந்தது ஒன்று வந்துட்டு இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கில் நடந்தது மட்டும்தான் நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ இன்ஃபோசிஸ் பொறுத்தளவுக்கும் நான் டெஃபினட்டாக யோசிச்சது ஒரு 5% to 10% கீழே விழுவாங்க, நல்ல ஒரு பொசிஷனை வந்துட்டு எக்விட்டிக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸாக கிடைக்கும் அப்படிமா யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவங்க என்ன காரணத்துக்காக மேலே ஏறினாங்க அப்படிங்கிறது தெரில. நல்ல ஒரு சான்ஸ் வந்துட்டு இன்ஃபோசிஸில் உருவாக வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு அந்த ஸ்டாக்கில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போதைக்கு HCL ஸ்டாக்கில் கூட நம்ம உள்ளே நுழைய முடியாது. நல்ல ஒரு வேல்யூஷன் ஹையில் தான் இப்போ இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு ஐடி கம்பெனி லோ போய்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஐடியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி மட்டுமே கிட்டத்தட்ட 1000 புள்ளிகள் வந்துட்டு ஐடி இண்டெக்ஸ் வந்துட்டு இன்றைக்கி ரீச் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் டிப் நடந்துச்சு அப்படின்னா அங்கே நம்ம அக்குமுலேஷன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்ததாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி தரப்புல முக்கியமான தகவல் கிடச்சிருக்கு. ஆல்ரெடி நம்ம மார்னிங்கே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு புல்லிஷிங்கில் இருக்காங்க அப்படிங்கிற பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருந்தோம். அதே போல் அவங்க வந்துட்டு இப்போ போர்ட் மீட்டிங் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. January 19 வந்துட்டு போர்ட் மீட்டிங் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேபி அப்போ கூட டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுற வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் வந்துட்டு Q3 ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறதா கம்பெனி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க இல்லை ஒரு இன்ட்ராடேட்டுக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிலையன்ஸ் வந்துட்டு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அடுத்ததாக ஜைடஸ் தரப்புலேருந்து ஒரு முக்கியமான தகவல் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு முக்கியமான பிரேக் அவுட்க்கு அப்புறமா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இங்கே ஒரு கன்சல்டேஷன் நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நியூஸ் வந்துட்டு மண்டே இந்த ஸ்டாக் வந்துட்டு அதிகமாக ஒரு பார்வை மேலே விழும். என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடி வந்துட்டு குஜராத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ஜெனரேஷன் ஆஃப் பயோ டெக்னாலஜி ப்ராடக்ட்டை வந்துட்டு அங்கே ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க, லான்ச் பண்ண போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக நிறையா மெடிக்கல் டிவைசஸ் வந்துட்டு அங்கே புதுசாக இனோவேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 3000 கோடிக்கு ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது டெஃபினட்டாக வந்துட்டு இம்பாக்ட் மண்டே கிரியேட் பண்ணும். ஸோ ஸ்டாக் வந்துட்டு மண்டே மேலே போவதற்கான வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கையும் வந்துட்டு மனசில் வச்சுக்கோங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு மெம்பர்ஷிப் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பப்ளிக் வீடியோ நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக அந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரீசெண்டாக கொடுத்துட்ருக்காங்க. டெஃபினட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுனா கன்சிடர் பண்ணுங்கள். இப்போது நல்ல வேல்யூஷன் தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விப்ரோ. அடுத்ததாக விப்ரோ பற்றி முக்கியமான தகவல் அப்படின்னு கிடச்சிருக்கு. Q3 பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக எதிர்பார்த்த மாதிரி இல்லவே இல்லை. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கிட்டத்தட்ட 12% கீழே விழுந்திருக்காங்க. இயரில் 5,269 கோடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டான ஒரு ரிசல்ட் தான் கண்டிப்பாக. அதே போல் ரெவன்யூ டவுனாக இருக்குது. எபிட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிட் மார்ஜின் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் வந்துட்டு Q3 ரெவன்யூ மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. விப்ரோட ரிசல்ட்டை வந்துட்டு அனலைஸ் பண்ணும்போது கரண்ட் குவார்ட்டரில் 22,205 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 22,516 கோடி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்லைட்டாக டிப் அப்படிங்கிறது நடந்திருக்கு.
அதே போல் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 4198 கோடி கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ரீவியஸ் குவார்ட்டரில் வந்துட்டு வெறும் 3960 கோடி தான் கொடுத்துருந்தாங்க. அதே போல் வந்துட்டு நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 2701 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் குவார்ட்டரில் வந்துட்டு 2667 கோடி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் வைஸ் வந்துட்டு கம்பெனி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கனால தான் இன்றைக்கி ஸ்டாக் வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே போல் இவங்களோட சேல்ஸ் க்ரோத்னு பாருங்களேன். ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து 9%, லாஸ்ட் 5 இயர்ஸில் 11%, 3 இயர்ஸில் 14%, ட்ரைலர் 12 மந்த் லாஸ்ட் இயர் அதாவது கன்சிக்யூட்டிவாக 12 மந்தில் வெறும் 3% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவ் வேல்யூ தான். டெஃபினட்டாக வந்துட்டு மார்ச் 2024 ரிசல்ட் வந்துட்டு இது கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை பாதிக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றம் இல்லை. இது வந்துட்டு ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன், இப்போதைக்கு இந்த ஸ்டாக் பக்கம் நான் போகலை. ஸோ கண்டிப்பாக ஸ்டாக் வந்துட்டு கீழே வரும், மெதுவாக கீழே வரும். கீழே வரும்போது நல்ல ஒரு பொசிஷனில் வந்துட்டு வாங்கக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறது உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். இல்லைனா இந்த இடமே உங்களுக்கு கரெக்டாக தோணுச்சுனாலும் உங்களோட விருப்பம் தான். ஆனால் நான் வந்துட்டு வெயிட் பண்ணி தான் வாங்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் மேக்ஸிமம் சொல்ல வேண்டிய எல்லா நியூஸும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த நியூஸஸ் எல்லாமே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வகையில் அவங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாக் அனலைஸோட உங்களுக்கு மீட் பண்ணுறது சைனிங் ஆஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.